வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஏரியா பசங்க அக்கக்கா பிரித்து கொண்டு வந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் நிறைய பார்ட்ஸ் மிஸ் ஆகியும் உடஞ்சும் இருந்துச்சு. இதை ரெடி பண்ண முடியுமான்னு ஒரு சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ரெடி பண்ணிடலான்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். வெல்கம் டு சயின்ஸ் கிளப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக் பண்ணதில் ஸ்பீக்கர் கனெக்டர், பேட்டரி கனெக்டர், அப்புறம் சார்ஜிங் போர்ட் 3 பிசிபி போர்டில் இருந்து பிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி அப்புறம் ஸ்பீக்கருக்கான வயர்ஸை சால்டர் பண்ணலாம். காப்பர் வயர்ஸை சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சால்டரிங் லெட்டால் கோட் பண்ணணும். அப்போ தான் சால்டரிங் ஈஸியாக பண்ண முடியும். வயர்ஸை லெட்டால் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக லெட் ஈஸியாக காப்பரில் கவர் ஆகும். இந்த மாதிரி லெட்டால் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா சால்டர் பண்ணிங்கன்னா சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கருக்கான வயர்ஸை சால்டர் பண்ணிவிட்டு பேட்டரியை செக் பண்ணி பார்த்தா பேட்டரியில் சுத்தமாக வோல்டேஜ் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற வேறு பேட்டரியை கனெக்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. The Bluetooth device is connected successfully. இப்போ இதோட சார்ஜிங் போர்ட்டை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சார்ஜிங் போர்ட்டை சார்ஜரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணதில் லெஃப்ட் சைடு பாசிட்டிவும் ரைட் சைடு நெகட்டிவும் இருக்குது. இப்போ இதில் வயர்ஸை சால்டர் பண்ணலாம். பிசிபியில் சால்டர் பேட் பிஞ்சு இருக்கிறதுனால கனெக்டர் இருந்த ஏரியாவில் சால்டர் பண்ண முடியலை. ஸோ வேறு ஏதாவது சால்டரிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு வேறு சால்டரிங் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணுவோம். செக் பண்ணதில் இந்த டயோடோட ஒரு எண்டில் பாசிட்டிவ் ஷார்ட் ஆகிருக்குது. எஸ்டி கார்டு ஸ்லாட் கிட்ட நெகட்டிவ் ஷார்ட் ஆகிருக்குது. இப்போ இந்த 2 லொக்கேஷனில் இருந்து நம்ம சார்ஜிங் போர்ட்டுக்கான வயர்ஸை சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சால்டர் பண்ணி எடுத்த இந்த வயர்ஸை டைப் சி ஃபீமேல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரெட் கலர் சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது. ஸோ சார்ஜிங் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது.
டயோடோட பேட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சால்ட்ரிங் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை எம்சியில் கவர் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு கடைசியாக அசம்பிள் பண்ணலான்னு பார்த்தா நடுவில் இருக்கிற பட்டன்ஸ்க்கான ரிங்கை காணோம். நடுவில் இருக்கிற ரிங் எங்கன்னு ஏரியா பசங்கள்கிட்ட கேட்டால் அதெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு சிம்பிளாக சொல்லிட்டானுங்க. வேறு ஏதாவது ஸ்பேர் கிடைக்குமான்னு தேடி பார்த்ததில் இந்த பேட்டரி இருந்த கவருமே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோடது தான். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா யூஎஸ்பி அப்புறம் ஆக்ஸ் இது ரெண்டுக்கான ஹோல்ஸ் மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு. மல்டிமீடியா பட்டன்ஸுக்கு நம்மக்கிட்ட இருந்த பழைய மியூசிக் பிளேயரில் இருந்து பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு கலட்டி எடுத்து வச்சுட்டேன். மியூசிக் பிளேயர்லேருந்து எடுத்த பட்டன்ஸ் பெருசாக இருந்ததுனால ஹோல்ஸை பெருசு பண்ணிவிட்டு பட்டன் ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போர்டு கார்னரில் இருக்கிற பட்டன்ஸ் வளைவாக இருக்கிறதுனால சரியாக ஒர்க் ஆகலை. அந்த பட்டன்ஸை தலைகீழாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஒரு வழியாக எல்லா தடையும் தாண்டி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணியாச்சு. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.